வணக்கம் சென்டமார்க் ஸ்டூடெண்ட், நான் உங்கள் கபிலன். இன்னைக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நாள் என்னன்னா ஜனவரி 23க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் தெரியணும், ஓகேவா? வேர்ல்டில் என்ன நடக்குது, தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, நம்ம மாநிலங்கள் நடக்குது, இந்தியாவில் என்ன நடக்குது, என்ன அப்பாயின்மெண்ட்ஸ், யார் இறந்து போயிருக்கா, என்ன அரசியல் நியூஸ் நடக்குது, எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஸோ நாலேஜ் இஸ் த பவர், ஓகேவா? வாங்க இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னைக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் ஜனவரி 23, 2026 பார்க்க போகிறோம். உங்களுக்கு மந்த்லி மேகசின்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே தெரியுற ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஒவ்வொரு மந்த்துக்கும் 2025 ஜனவரி, பிப்ரவரி டு டிசம்பர் வரைக்கும் ஒவ்வொரு மந்த்துக்கும் உங்களுக்கு மந்த்லி மேகசின்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் கால் பண்ணி கேட்டு நீங்கள் சாஃப்ட் காப்பியாக வாங்கிக்கலாம். ஹார்ட் காப்பி கிடையாது, சாஃப்ட் காப்பியாக வாங்கிக்கலாம். ஓகே, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கங்க. உங்களுக்கு மந்த்லி முடிஞ்சோன்னா எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரே இதாக கொடுத்துருவோம். கிட்டத்தட்ட 450 கொஸ்டின் கிட்டத்தட்ட வரும். ஒரு நாளைக்கு 15லேருந்து 20 கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ ஒரு மாதத்துக்கு பார்த்துங்க எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்ரி சண்டே வந்து இது இருக்காது, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்காது, அதை சேர்த்து நாங்கள் கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட இன்னைக்கு 17-18 கொஸ்டின் கிட்டத்தட்ட இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஜப்பானில் காணாமல் போன சுற்றுலா ஹெலிகாப்டர் எந்த செயல் உள்ள எரிமலைக்கு அருகில் மறைந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இது எப்படின்னா ஜப்பான்ல, ஓகேவா? ஜப்பான்ல ஆக்டிவ் வல்கனோ இருக்கு, ஆக்டிவ் வல்கனோ எரிமலை இருக்கு. அதுல பைலட்டு பிளஸ் 2 பேசஞ்சர் ஆக மொத்தம் 3 பேர் காணாமல் போயிட்டாங்க. ஓகேவா? அதுதான் இது. அது தேடுதல் பணி ஜப்பான்ல நல்ல துரிதமா நடந்துட்டு இருக்கு. எங்க அப்படின்னா இந்த மவுண்ட் அசோ, ஓகேவா? மவுண்ட் அசோ அப்படிங்கிற இடையே தான். ஸோ இது தெரிஞ்சுக்கங்க. மவுண்ட் அசோ ஆக்டிவ் வல்கனோ இன் ஜப்பான். ஸோ ஜப்பானின் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஜப்பானின் குமாமோட்டோ மாகாணத்தில் உள்ள மவுண்ட் அசோ அருகே உள்ள ஒரு சுற்றுலா ஹெலிகாப்டர் காணாமல் போயிருக்கு. ஓகேவா? அது மட்டும் இல்லாம இதுல ஏர்கிராஃப்ட் லாஸ்ட் கான்டாக்ட் போயிருக்கு. அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த ஜப்பான் மோஸ்ட் ஆக்டிவ் வல்கனோ சைட்டும் இதுதான், மவுண்ட் அசோ தான். ஸோ இதில் 3 பேசஞ்சர், ஜப்பான் பைலட்டு, அப்புறம் 2 தைவானீஸ் பேசஞ்சர் இருந்திருக்கிறாங்க. ஸோ இதில் 3 பேர் அவங்க தேடும் பணி துரிதமாக்கப்பட்டிருக்கு. ஜப்பான் காவல்துறை மற்றும் தற்காப்பு படைகள் இந்த சூழ்நிலையில் இவங்க தேடுதல் பணி துரிதமாகப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து இரண்டாவது கொஸ்டின் என்ன? ஃபியூச்சர் சிட்டி, ஓகேவா? அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வித் தெலுங்கானா கவர்மெண்ட். தெலுங்கானால காங்கிரஸ் ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் ஒத்துழைப்பு ஆதரவை பெற்ற பாரத் ஃபியூச்சர் சிட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இது பண்ண போறாங்க. இதுல ஏஐ மூலயமா ஒர்க் ஆகும். ஹெல்த் சென்டரு, எஜுகேஷனு, ஹவுசிங்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, இது எல்லாமே இருக்கும். இதை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது தான். இது என்ன அப்படின்னா பாரத் ஃபியூச்சர் சிட்டி. ஓகே, கிரீன் சிட்டி யாரோட அப்படின்னா நெட் ஜீரோ கிரீன்ஃபீல்ட் ஸ்மார்ட் சிட்டி, அதாவது நிகர பூஜ்ஜிய பசுமை புல ஸ்மார்ட் சிட்டி. இதோட பேரு நெட் ஜீரோ கிரீன்ஃபீல்ட் ஸ்மார்ட் சிட்டி. ஓகே, நெட்டு ஸ்மார்ட் சிட்டி இதுதான். அது நிகர பூஜ்ஜிய பசுமை புல ஸ்மார்ட் நகரம் இதுதான். இது வந்து தெலுங்கானா கவர்மெண்ட் 2040க்குள்ள 3 ட்ரில்லியன் எக்கனாமியா கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வைக்கு உண்டான ஒரு அடித்தளம் தான் இது. ஸோ பாரத எதிர்கால நகரம் என்பது இந்தியாவின் முதல் நிகர பூஜ்ஜிய பசுமை புல ஸ்மார்ட் நகரமாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது யாரோட யூஏயோட கொலாபரேஷன் பண்ணி இந்த ப்ராஜெக்டை வந்து எக்கனாமிக் ஃபாரம் டாவோஸ்ல இதை கையெழுத்திட்டு இருக்காங்க. டாவோஸ்ல உள்ள உலக பொருளாதார மன்றத்தில் நடந்த விவாதங்களின் போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ல கையெழுத்தாக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 30,000 ஏக்கர், ஓகேவா? 30,000 ஏக்கர் பரப்பளவில் இந்த நகர்ப்புற தொழில்துறை மையமாக வடிவமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுல என்னென்ன இருக்கும் இந்த இதுல சிட்டியில அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அல்ட்ராசவுண்ட், சுகாதாரம், கல்வி, உற்பத்தி, வீட்டு வசதி மற்றும் பொழுதுபோக்கு ஆகியவற்றை எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி
கிட்டத்தட்ட 2047 ஆண்டுக்கு 3 ட்ரில்லியன் பொருளாதாரமாக மாற்றணும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையோட தெலுங்கானா கவர்மெண்ட் நடைபெற்று இருக்கு. ஓகேவா? அடுத்து 3வது இது என்னன்னா, முன்னாள் பிரசிடென்ட் ரெஸ்பான்சிபிள் நேஷன்ஸ் இண்டெக்ஸ். ஸோ ஸ்ரீ ராம்நாத் கோவிந்த் அவர்கள் இதை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியா ரேங்க் ரெஸ்பான்சிபிள் நேஷன்ஸ் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட தரநிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பொறுப்புள்ள நாடுகளின் குறியீட்டில் 2020 இந்தியாவோட தரவரிசை என்ன அப்படின்னா 16வது இடத்துல இருக்கு. ஸோ இதுல எத்தனை நாடுகள் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா 154 கண்ட்ரிஸ் கலந்துக்கிட்டாங்க. இந்த ரெஸ்பான்சிபிள் நேஷன் இண்டெக்ஸ்ல 2024 இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டு இன்டலெக்சுவல் ஃபவுண்டேஷன் மூலமா இதை நடத்துறாங்க. ஓகே, இந்தியாவோட ரேங்க் 16. இந்தியாவோட ரேங்க் 16. ஸோ இதுல RNI அதாவது ரெஸ்பான்சிபிள் நேஷன்ஸ் இண்டெக்ஸ்ல ஸோ இந்தியாவோட ரேங்க் 16. சிங்கப்பூர் முதலிடத்துல இருக்கு. மத்திய ஆப்பிரிக்கா குடியரசு கடைசி இடத்துல இருக்கு. ஓகேவா? ரிபப்ளிக் ஆஃப் காங்கோன்னு சொல்லுவாங்க. ஸோ ரிபப்ளிக் ஆஃப் சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிபப்ளிக் கடைசியில் இருக்கு. மெயினாக இதை எதை நோக்கி இந்த இண்டெக்ஸை வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாகம், உள் நிர்வாகம், அதாவது ஆட்சி முறை எப்படி இருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்ல, அதே மாதிரி சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும், அதே மாதிரி உலகளாவிய ஒத்துழைப்பு ஆகியவற்றின் அடிப்படையில இதை முன்னெடுத்துறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் புதுதில்லியில RNI தொடங்கி வச்சிருக்கிறாரு. ஸோ இதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, 16வது ரேங்க். அதுக்கப்புறம் சமீபத்தில் உமாங் தளத்துடன் ஒருங்கிணைக்கப்பட்ட சாம் பேன் எந்த துறையுடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பென்ஷன் மேனேஜ்மெண்ட்டை சம்பந்தப்பட்டது. ஓகேவா? இந்த சாம் பேன் அப்படின்னா என்ன அப்படின்னா, சிஸ்டம் ஃபார் அக்கௌண்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபார் பென்ஷன். ஓகே, இந்த சாம் பேன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சிஸ்டம் ஃபார் அக்கௌண்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பென்ஷன். அப்படிங்கிறதோட இந்த உமாங் தளத்துடன் ஒருங்கிணைக்கப்பட்ட இந்த சாம்பேன் எந்த துறையுடன் தொடர்புடையதுன்னா இந்த சாம்பேனோட தான். இது யார் டெவலப் பண்றாங்க அப்படின்னா, கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் கம்யூனிகேஷன் அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? இது எப்பயிலேருந்து நம்ம ஆரம்பிக்கப்பட்டாங்க இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 2028 ஸோ இது 4 லட்சம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் பென்ஷனரும் இதுல லைஃப் சர்டிபிகேட் வேலிடிட்டி ஆன்லைன்ல இதுல காமிக்கிறதா. ஸோ பென்ஷன் சம்பந்தப்பட்டது, பென்ஷன் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்டது, ஓய்வூதிய மேலாண்மைக்காக இந்த சாம்பேன் ஓய்வூதிய முறை உமாங் தளத்துடன் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. இதை புரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் அட்டல் பென்ஷன் யோஜனா. இது என்னன்னா 60 வயசுக்கு அப்புறம் வந்து 2000 5000 வரைக்கும் பென்ஷன், மாதாந்திர பென்ஷன் வர்றதுக்கு தான். ஸோ இது 2030-31 வரைக்குமே இது தொடரும். அட்டல் ஓய்வூதிய யோஜனா திட்டத்தை எந்த நிதியாண்டு வரை நீட்டிக்க மத்திய அமைச்சரை ஒப்புதல் அளிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2030-31. ஸோ இது ஒரு யூனியன் கேபினெட் அப்ரூவல் கொடுத்துருக்கு. ஓகேவா? இது என்னன்னா கேரண்டி மந்த்லி பென்ஷன் 1000 to 5000 அட் த ஏஜ் ஆஃப் 60க்கு. அட்டல் பென்ஷன் யோஜனா 2030 2031. ஸோ இதை பார்த்துக்குங்க. இந்த திட்டம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 9 2015 என்று தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இது தேவையில்லை, சரி இதை விட்டுருவோம். அதுக்கப்புறம் HDFC வங்கியின் முழு நேர இயக்குநராக, துணை நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து கருணாகரன் கைசாத் பரூச்சா அப்படிங்கிறவரை RBI நியமனம் பண்ணியிருக்கு. ஓகேவா? HDFCயோட நிரந்தரமான ஒரு டெபுட்டி மேனேஜிங் டைரக்டராகவும் ஹோல் டைம் டைரக்டராகவும். ஓகேவா? இவரோட காலம் எப்போ ஆரம்பிக்குன்னா ஏப்ரல் 19 2026 இவர் இந்த பதவியை ஏற்கிறாரு. 2026 RBI அப்ரூவல் பண்ணியிருக்கு. சீனியர் பேங்க் அப்பாயின்மெண்ட்ஸ் அண்டர் இந்தியன் பேங்கிங் ரெகுலேஷன் மூலமா இவரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. பேர் என்னன்னா கைசாத் பரூச்சா. அதுக்கப்புறம் சாய்னா நேவால், இவங்க இந்தியாவோட பேட்மிண்டன் வீராங்கனை. இவங்க 2016 கிட்டத்தட்ட 2016 கீ இன்ஜுரி மூலியமா அஃபெக்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் 2017 வேர்ல்டு சாம்பியன், அதுல வந்து
வின்னிங் பிரான்ஸ். ஓகேவா, வேர்ல்டு சாம்பியன் பிரான்ஸ் வின் பண்ணாங்க. ஸோ சாய்னா வந்து 2018 காமன்வெல்த் கேம்ஸில் என்ன பண்ணாங்க, இது பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் பிவி சிந்து அவர்களோட இவங்களும் ஒன் ஆஃப் த பேட்மிண்டன் வீராங்கனை. ஸோ ஜனவரி 19, 2026 அன்று போட்டி பேட்மிண்டனில் இருந்து, ஸோ காம்படிஷன் பேட்மிண்டன்லேருந்து தன்னை ரிட்டையர் பண்ணிட்டதா அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா, சாய்னா நேவால் அனௌன்ஸ்டு ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் த காம்படிட்டிவ் பேட்மிண்டன்லேருந்து இதுலேருந்து தன்னை விடுவிச்சிட்டாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக் டே ஃபார் த ஓஷன் என்ன அப்படின்னா, இது ஒரு ஹை சி ட்ரீட்டி அஃபிஷியலி என்டர்ட் இன்டு ஃபோர்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. இது எதுக்காக அப்படின்னா, ஜனவரி 2027 அமலுக்கு வந்த உயர் கடல் ஒப்பந்தம் அக்ரிமெண்ட். ஓகேவா, இதில் கிட்டத்தட்ட இதில் எத்தனை நாள் வந்து பிளேஸ் ஆயிருக்குன்னா, பிபிஎன்ஜின்னு சொல்லுவாங்க. அதாவது மெரைன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆஃப் ஏரியாஸ் பியாண்ட் நேஷனல் ஜூரிஸ்டிக்ஷன். அதை தாண்டி இப்போ நேஷனல் ஜூரிஸ்டிக்ஷனை தாண்டி வர்றதுதான் இந்த பிபிஎன்ஜே ஒப்பந்தம், பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உலகின் முதல் சட்டப்பூர்வமாக பிடிக்கப்பட்ட உயர் கடல் ஒப்பந்தம் இதுதான். எப்போ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 17 நடைமுறைக்கு வந்திருக்கு. தேசிய அதிகார வரம்புக்கு அப்பாற்பட்டு, ஓகேவா, இன்டர்நேஷனல் இதுலேயும் இது வந்து இருக்காங்க. இந்த இதில் எத்தனை பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா, 83 நாடுகள் இந்த ஒப்பந்தத்தை அங்கீகரித்திருக்காங்க. ஓகே, இந்தியா சைன்டு பட் நாட் எட் ராட்டிஃபைடு த ட்ரீட்டி. இந்தியா கையெழுத்திட்டு இருக்கு, ஆனா இன்னும் அந்த ஒப்பந்தத்தை அங்கீகரிப்ப இல்லை. ஓகேவா, அந்த இது வந்து ராட்டிஃபை பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிபிஎன்ஜே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பயோலஜிக்கல் டைவர்சிட்டி ஃபார் ஏரியாஸ் பியாண்ட் நேஷனல் ஜூரிஸ்டிக்ஷன்ங்கிறது தான். ஓகே, அடுத்த கொஸ்டின், 11வது கொஸ்டின். இது என்ன அப்படின்னா, பாதுகாப்பு, முக்கியமான கனிமங்கள் மற்றும் பிற முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவதற்காக ஜனவரி 2020 வெளியுறவு அலுவலக ஆலோசனையில் 5வது சுற்று கூட்டம் நாடுகள் நடத்துது. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா மற்றும் நமீபியா. ஓகே, இந்தியா மற்றும் நமீபியா. இப்ப கிரீன்லாந்து பிரச்சனை தெரியும், எல்லாம் மினரல்ஸ்க்காக தான். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியா நமீபியா 5வது ரவுண்ட் ஃபாரின் ஆஃபீஸ் கன்சல்டன்சி இது நடந்திருக்கு ஜனவரி 19ஆம் தேதிக்கு. 2 பேருக்கும் பைலேட்டரல் கோஆபரேஷன் டிஃபென்ஸ் அண்ட் கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்காக. ஓகே, இது ரொம்ப முக்கியம், பாத்துங்க. பாதுகாப்பு மற்றும் முக்கியமான கனிமங்களின் இருதரப்பு கனிமங்கள் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம பைலேட்டரல் டாக்ஸ்ல சுகாதாரம், விவசாயம், டிஜிட்டல் உள்கட்டமைப்பை ஒத்துழைப்போட ஒன்னா சேர்ந்து முன்னேறது. அதுக்கப்புறம் பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சிக்கு அடித்தளம் தான் இந்த பயாலஜிக்கல் டாக்ஸ். அதுக்கப்புறம் இந்தியாவோட உமன்ஸ், அதாவது 2024 சீனியர் இந்திய மகளிர் கால்பந்து அணியின் தலைமை பயிற்சியாளராக யாரை நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அமேலியா வால்வெர்டே. இவங்க யார் அப்படின்னா, அமேலியா வால்வெர்டே. ஸோ இவங்க கோஸ்டாரிக்காவை சேர்ந்த அமேலியா வால்வெர்டே இந்திய சீனியர் மகளிர் கால்பந்து அணியோட புதிய பயிற்சியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஓகே, சீனியர் மகளிர் கால்பந்து அணியின் புதிய பயிற்சியாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. 2014 ஃபிஃபா அண்டர்-20 மகளிர் உலகக்கோப்பை. ஸோ பல இதில் இவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. அண்டர்-20 மகளிர் அணிகளுக்கும் உதவி பயிற்சியாளராக இருந்திருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற, ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போர்ட் ஆஃப் பீஸ், அதாவது யூஎஸ் போர்ட் ஆஃப் பீஸ்ன்னு ஒரு ப்ரப்போசல் வச்சிருக்காங்க டொனால்ட் ட்ரம்ப். இது எதுக்காக அப்படின்னா, இஸ்ரேலால் பாதிக்கப்பட்ட காசா பகுதியில் மீண்டும் மறு சுழற்சி ஏற்பட்டு மறுவாழ்வை ஏற்படுத்தணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த போர்ட் ஆஃப் பீஸ். இதுல எத்தனை பேர் வந்து கலந்துருக்காங்க அப்படின்னா, 20 நாடுகள் கிட்டத்தட்ட கண்ட்ரிஸ் வந்து இதுல அவங்க ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. ஓகேவா, டொனால்ட் ட்ரம்ப் முன்மொழிந்த அமெரிக்க தலைமையான அமைதி வாரியத்தில் அமைதி குழுன்னு சொல்லுவாங்க. சரி, எந்த நாடு ஒப்புக்கொண்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இஸ்ரேல் ஒப்புதல் கொண்டு வந்திருக்கு. தலைமை தாங்கும் அமைதி வாரியத்தில் இஸ்ரேல் இருக்கு. காசா போர் நிறுத்தம், போருக்கு பிந்தைய மறுகட்டமைப்பு மேற்பார்வையிட அமைதி வாரியம் மேற்கொண்டிருக்கு. உலகளாவிய தலைவர்கள் ஒரு சிறிய குழுவாக திட்டமிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்றாங்க. ஸோ இதுதான் போர்ட் ஆஃப் பீஸ். ஸோ இதையும் பார்த்துக்குங்க. ஸோ
இதுதான் இஸ்ரேல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்களா, இஸ்ரேல் தான் இது. ஸோ இதில் காசாங்கிற பகுதி இதுதான், காசா சிட்டி. இத்தனோட இதுக்கு தான் இவ்வளோ பிரச்சனை. இதுக்கு தான் இப்போ போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வராங்க. ஸோ மெடிட்டரேனியன் சீக்கு பக்கத்தில் இருக்குது. கண்டம் ஆசியா. அதிகாரப்பூர்வ மொழி ஹீப்ரூ. பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு. ஜனாதிபதி ஐசக் ஹர்ஷாக். தலைநகரம் ஜெருசலேம், இஸ்ரேலோட தலைநகரம். அடுத்தது இது வந்து ஜெமினி, கூகுள் ஜெமினி வித் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் கிரிக்கெட் இன் இந்தியா, பிசிசிஐயோட 3 வருஷம் ஒப்பந்தம். எத்தனை கோடி ரூபாய்னா, ஐபிஎல் 2026 பிசிஐடன் 270 கோடி ரூபாய்க்கு ஸ்பான்சர்ஷிப் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்காங்க. யார் அப்படின்னா கூகுள் ஜெமினி. ஓகேவா? இது எதுக்காக அப்படின்னா, ஏஐ கம்பெனிஸ் ஆர் இன்க்ரீஸ்லி இன்வெஸ்டிங் இன் இந்தியன் ஸ்போர்ட்ஸ் ரிஃப்ளெக்டிங் டெக்னாலஜி ஸ்போர்ட்ஸ், அதுக்காக. ஓகே, ஸோ கூகுள் ஜெமினி. இந்த பிசிஎஸ்சி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எப்போன்னா டிசம்பர் 1, 1928. ஸோ இது வரைக்கும் 97 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போதைக்கு இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா மும்பையில் இருக்கு. ஓகே, அடுத்தது ஆரம்பகால குழந்தை பருவ பராமரிப்பு, கல்வி மற்றும் மேம்பாட்டை இசிசிஇடி வலுப்படுத்துறதுன்னா புரிந்துணர்வு ஒப்பந்தம் எந்த 2 இந்திய மாநிலங்கள் கையெழுத்திட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒடிசா மற்றும் மேகாலயா. ஒடிசா மற்றும் மேகாலயா 2 மாநிலங்களும் குழந்தைகளோட, அதாவது த பார்ட்னர்ஷிப் ஃபார் ஹெல்த், நியூட்ரிஷன், இயர்லி லேர்னிங்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிவ் கேர் கிவிங், அதுக்காக குழந்தை பருவ வளர்ச்சியில் ஒத்துழைக்க ஒடிசா மற்றும் மேகாலயா ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த கூட்டணி சுகாதாரம், ஊட்டச்சத்து, ஆரம்பகால கற்றல், அப்புறம் பாரம்பரிய கவனம் செலுத்துதல் அப்படிங்கிறது தான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம். மாநிலங்களுக்கிடையே ஒத்துழைக்கு சிறந்த நடைமுறை இதுதான். அடுத்த கொஸ்டின், 16வது கொஸ்டின். அதாவது நேற்று கூட பார்த்தா, நமீபியோ சேஃப்டி இண்டெக்ஸ்ல யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அதிகமா, அதாவது அபுதாபி வந்து 10வது வருஷமா கிளீனஸ்ட் சிட்டி, சேஃபஸ்ட் சிட்டி அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இவங்க 2020 இந்த நம்பியோ பாதுகாப்பு குறியீட்டுல இந்தியாவில் மிகவும் பாதுகாப்பான நகரம் தரவரிசையில எது வந்திருக்குன்னா, கர்நாடகா மாநிலத்தில் உள்ள மங்களூரு அப்படிங்கிற சிட்டி வந்திருக்கு. ஸோ எதுக்காக இந்த சேஃபஸ்ட் சிட்டினா, நைட்டு வந்து பெண்கள் நடமாடுறது, கிளீனஸ்ட் சிட்டியா இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வச்சுதான் இந்த தரநிலை சொல்லப்படுது. பெங்களூரு சிட்டியில மங்களூரு சிட்டியை சொல்றாங்க. ஓகே, ஸோ மங்களூரு இன் கர்நாடகா ரேங்க்டு சேஃபஸ்ட் சிட்டி இன் இந்தியா இன் 2026. அதே மாதிரி குயின்கேடோ இன் சைனா, அதுதான் வந்து குளோபல் நமீபியோ சேஃப்டி இண்டெக்ஸ்ல 2026 வந்திருக்கு. ஓகேவா? அது மட்டும் இல்லாம ஹை ஸ்கோர் யாருக்கு கிடைச்சிருக்கு? ஸோ இதுதான் சீனாவில் உள்ள கிங்டாவ் உலகளாவிய நமீபிய பாதுகாப்பு குறியீட்டுல முதலிடத்துல இருக்கு. கர்நாடகாவில் உள்ள மங்களூரு இந்தியாவில் முதல் இடத்துல இருக்கு. அந்த பாதுகாப்பு குறியீடு நகரங்கள்ல பாதுகாப்பு எதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா, இரவில் தனியாக நடப்பது, வன்முறை குற்றம், சொத்து குற்றம் போன்ற காரணிகள் அடங்கும். அப்புறம் அதிக மதிப்பெண் எதுன்னா, இதெல்லாம் வந்து பாதுகாப்பா ஏற்றுக்கலாங்க. ஸோ இது பாருங்க, அஸ்ஸாமின் அட்டல் விச்சல் அக்ரகாமி அஸ்ஸாம் திட்டம் அப்படிங்கிற இந்த திட்டத்தின் கீழே, அட்டல் விச்சல் அக்ரகாமி அஸ்ஸாம் திட்டம் அப்படிங்கிறது கீழே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல படிக்கிற மாணவர்களுக்கு மாதந்தோறும் 25,000 ஊக்கத்தொகை கொடுக்கறதான். ஓகே, ஸோ அஸ்ஸாம் அனௌன்ஸ்ட் அட்டல் விச்சல் அக்ரகாமி அஸ்ஸாம் ஸ்கீம்ல ரிசர்ச் ஸ்காலர்களுக்கு கொடுக்கறதா. இதுக்கு முன்னாடி திவ்யாங் ஸ்காலர்ஸ் ஒன்று இருக்கு, என்ஹான்சர் சப்போர்ட் 40,000 பெர் மந்த் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இந்த திட்டத்தின் கீழ் வழங்கும் ஆராய்ச்சி அறிஞர்கள் மாதத்திற்கு 25,000 பெறுவார்கள். அது மட்டும் இல்லாம திவ்யாந்த் அறிஞர்கள் மாதத்திற்கு 40,000 மேம்படுத்தப்பட்ட ஆதரவையும் பெறுவாங்க. ஓகே, இது எதுக்காக அப்படின்னா, புதுமைகளை ஊக்குவிப்பதற்காகவும் அஸ்ஸாமில் கல்வி சூழலை வலுப்படுத்துவதற்கும் கொடுக்குற இந்த ஸ்கீம் தான் அட்டல் விச்சல் அக்ரகாமி அஸ்ஸாம் திட்டம். ஸோ இன்னைக்கு என்ன அப்படின்னா, நம்ம பார்த்தோம் இன்னைக்கு பராக்கிரம திவாஸ்னா ஜனவரி 23 சுபாஷ் சந்திர போஸ் அவர்களோட பிறந்த நாள். ஸோ சுபாஷ் சந்திர போஸை பற்றி எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு ஜனவரி 23. ஓகே, பிறந்தநாளை நினைவு கூறும் வகையில் தான் இந்த பராக்கிரம திவாஸ் அப்படிங்கிறது கொண்டாடப்படுது இந்தியாவில். ஸோ நேதாஜி இந்திய நேஷனல் ஆர்மியை உருவாக்குனதும் இவங்க தான். அதே மாதிரி 2000 பராக்கிரம திவாஸ்
நேதாஜி விஷன் அப்படிங்கிற தீமோட இதை வந்து பார்க்குறோம். இவர் எதுக்காக பேர் போனோம்னா பேட்ரியாட்டிசம் அண்ட் பிரேவரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாட்டுப்பற்று மற்றும் துணிச்சலான செயல்களுக்காக. ஸோ இது ஒரு பார்த்துங்க, ஜனவரி 19 திரிபுரா மொழி தினம். ஸோ லோக்பால் தொடக்க நாள் ஜனவரி 16. இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட் டேஸு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டுடே கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? நாளைக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.